ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், FST 7 முடிச்சிருக்கோம். அதில் ஜுவாலஜி கொஷின் பேப்பரோட டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் அனலைஸ் அனிமல் கிங்டம்ல 6 கொஷின்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு கெமிக்கல் கோஆர்டினேஷன்ல 5 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஹியூமன் பிசியாலஜில எல்லா சாப்டர் கூட லிங்க் ஆயிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன். ஸோ ஹார்மோன் லெசன் இதுல இருந்து 5 கொஷின் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மாலிகுலர்ல 5 வந்திருக்கு. பயோடெக்ல வந்து சேர்த்தோம்னா 6 கொஷின்ஸ் வந்திருக்கு. Question number 91. Animal like fish, amphibian, reptile, birds along with the mammal are placed in a phylum Chordata on the basis of. Okay, so கார்ட்ரேட்டால வந்து பார்த்தோம்னா எது பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன், ரெப்டைல், பேர்டு இது எல்லாமே கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பேசிஸ்ல வந்து இது பண்ணியிருக்காங்க, நேம்லேயே இருக்கு இல்லையா கார்ட்ரேட்டா. ஸோ அப்போ அது இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நோட்டோ கார்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாரு, ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா. அடுத்து பாரு தேர்ட் ஆப்ஷன் ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு. அப்போ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு 2 ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து பாரு டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம். ஓகே, அடுத்து நியூரல் சிஸ்டம் நமக்கு எப்படி இருக்கும், நாமளும் ஸோ கார்டேட்டால தானே வரும். நமக்கு நியூரல் சிஸ்டம் எந்த சைடு இருக்கு, டார்சல் சைடு தானே இருக்கு. ஹாலோ நியூரல் சிஸ்டம் தானே. அப்போ வென்ட்ரல் ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் என்னது, செகண்ட் ஆப்ஷன். Question number 101. Identify the correct statement with respect to Griffith experiment. Okay. Griffith experiment வச்சு நமக்கு என்ன கேக்குறாங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேக்குறாங்க. ஓகேவா. கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 ஸ்டெயின் வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. அதாவது நிமோனியால 2 ஸ்டெயின் வந்து எடுத்துட்டாரு. ஒன்னு ஆர் ஸ்ட்ரெயின், இன்னொன்னு எஸ் ஸ்ட்ரெயின். அதாவது ஆரோட மீனிங் என்ன அப்படின்னா ரஃப், இது வந்து ஸ்மூத் ஸ்ட்ரெயின். ஏன் இது ரஃப் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த நிமோனியா காஸ் பண்ற அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், அதை சுத்தி சரௌண்ட் பண்ணி ஒரு பாலிசாக்கரைட் கோட்டை வந்து கோட் பண்ணாது. அதுவே எஸ்ட்ரெயின்ல ஒரு பாலிசாக்கரைட் கோட்ஸ் வந்து அது அந்த நிமோனியா பாக்டீரியாவை சுத்தி இருக்கும். ஸோ இந்த பாலிசாக்கரைடோட ஒர்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது ஓஸ்டோடைய இம்யூன் மெக்கானிசத்துல இருந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், லைக் ஒரு ஷீல்டு மாதிரி. அப்போ எஸ்ட்ரைன் வந்து ஒருத்தவங்க அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதோட ஹோஸ்ட்ல இருந்து இது டிஃபெக்ட் பண்ணிக்கும். அப்ப இது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அப்ப என்ன பண்ணாது, இது டெஸ்ட்ராய் ஆகாது. அப்ப இது ஈஸியா டிசீஸை காஸ் பண்ணும். அப்போ இது டிசீஸ் காஸ் பண்ற ஏஜென்ட் என்ன ஆகும், டை ஆயிடும். ஆனா ஆஸ்ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா ஹோஸ்டோட இம்யூன் சிஸ்டத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அதுல பாலிசாக்கரைட் கிடையாது. அப்போ ப்ரொடக்ஷனுக்கு எதுவுமே கிடையாது. ஈஸியா வந்து பார்த்தோன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து இதை கில் பண்ணிடும். அப்போ வந்து இது என்ன ஆகாது, டிசீஸை காஸ் பண்ணாது. அப்போ அந்த ஆர்கானிசம் என்னவா இருக்கும், லைவா இருக்கும். ஓகேவா. இப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாரு, ஆஸ்ட்ரெயின் பாக்டீரியா ஹேவஸ் மியூக்கஸ் பாலிசாக்கரைட் கோட். நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்ட்ரெயின் பாக்டீரியால மியூக்கஸ் பாலிசாக்கரைட் இருக்கா, இருக்காது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Mice infected with live estrine do not develop pneumonia. Estrine வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணும், நிமோனியாவை காஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு நியூக்கஸ் பாலிசாக்கரைட் இருக்கு, அது ஈஸியா நிமோனியாவை என்ன பண்ணும் அப்படின்னா காஸ் பண்ணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டு நாட் கொடுத்துருக்காங்களா. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. When a mice were injected by mixture of heat-killed yeast and live bacteria, they are died. ஓகேவா. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா உயிரோட இருக்கிற ஒரு ஆஸ்ட்ரெயினை போட்டுடுறாங்க, பிளஸ் அது கூட நான் ஹீட் கில் பண்ணி வச்சிருக்க எஸ்ட்ரெயினையும் போட்டுடுறாங்க. நமக்கு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் என்ன சொல்லும், இந்த ஹீட் கில் ஸ்ட்ரெயின்ல இருக்கிற ஏதோ ஒரு மெட்டீரியல், ஓகேவா, சம் மெட்டீரியல் என்ன பண்ணும், இங்க ஆஸ்ட்ரெயினை என்ன ஸ்ட்ரெயினா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம், உயிரோட இருக்கிற, ஓகேவா, லைவ் எஸ்ட்ரெயினா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். லைவ் எஸ்ட்ரெயின் என்ன பண்ணும், டிசீஸை காஸ் பண்ணும். அப்போ அந்த ஆர்கானிசம் என்ன ஆயிடும், டை ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, கரெக்ட் தான். ஸோ இதுதானே டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். சரி, அடுத்த ஆப்ஷன் பாரு, மைஸ் டிட் வென் இன்ஜெக்டட் வித் ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின் பாக்டீரியா. ஓகேவா. ஹீட் கில் பண்ணிட்டேன் ஆக்சுவலா இந்த எஸ்ட்ரெயினை, இதை நான் போடுறேன் அப்படின்னா இது எந்த டிசீஸையும் காஸ் பண்ணாது. ஆக்சுவலா ஒரு லைவ் மெட்டீரியல் அங்க கிடையாது இல்லையா, இப்போ இது காஸ் பண்ணாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, தப்பு. Question number 113. Thailand and colleague
1958 performed experiment involving using radioactive thymidine to detect distribution of newly synthesized DNA in a chromosome on. ஓகேவா, தைலானும் அவங்களோட கொலிகும் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதாவது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர்ல தான் பண்ணுது அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ரேடியோ ஆக்டிவ் தைமிடின் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, இது எந்த பிளான்ட்ல வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வின்சியா ஃபேபா, அதாவது ஃபேபா பீன்ஸ்ல தான் வந்துட்டு இந்த பிளான்ட்டை வந்து யூஸ் பண்ணாங்க. அப்ப ஆன்சர் என்ன, ஃபேபா பீன்ஸ். ஓகேவா, ஈகோலையா வராது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈகோலையில ஒர்க் பண்ணது மெசல்ஸ் அண்ட் ஸ்டாகில். அவங்க ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கிறது எடுத்துக்கலாம், ஏவி ஐசோடோப்ஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுவும் வராது. பாக்டீரியோ பேஷ் வராது. நிமோனியா, ஸோ ஒன்றும் இல்லை. ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா நமக்கு என்ன இது வரும், டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ல. பாக்டீரியோ ஃபேஜ் வந்துட்டு இது வந்து டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல்னு கண்டுபிடிச்சதுல வரும். ஓகே, question number 119. Cistron is a segment of DNA that does not code for polypeptide. Cistron அப்படிங்கிறது கோடிங் சீக்வன்ஸ் இருக்கிற கோடிங் சீக்வன்ஸ் தான் சிஸ்ட்ரான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு எம்ஆர்என்ஏ கன்வெர்ட் பண்ணி எம்ஆர்என்ஏ ஒரு பாலிபெப்டைடை கோட் பண்ணும். அதுதான் சிஸ்ட்ரான் சொல்லுவோம். ஆனால் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டஸ் நாட் கோட். அப்ப இது கோட் பண்ணும். அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. The structural gene is a transcription unit said to be has polycistronic மோனோசிஸ்டானிக். ஓகேவா, பாலிசிஸ்டானிக் எங்க இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, மோஸ்ட்லி இன் யூகேரியா. பாலிசிஸ்டானிக் எங்க இருக்கும், நம்ம லாக்கோப்ரான் பார்த்தோம் இல்லையா, ஒரு சிங்கிள் ஜீன் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாக்கோப்ரான் பார்த்தோம். என்ன பார்த்தோம், ZYA பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து பீகால சிந்தசிஸ் பண்ணும், இது வந்து டிரான்சஸ்லேஸ் சிந்தசிஸ் பண்ணும், இது பெர்மியஸ் சிந்தசிஸ். ஸோ இது பெர்மியஸ், இது டிரான்சஸ்லேஸ். அப்போ ஒரு ஜீன் வந்து பார்த்தோன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அதாவது எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுது. அதை பாலிசிஸ்ட்ரான்னு சொல்லுவோம். ஆனா அது எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ப்ரோகேரியாட்ல இருக்கும். அப்போ இது தப்பு. ஓகேவா, இது எங்க இருக்கும், யூகேரியாட்ல இருக்கும். மோனோசிஸ்ட்ரான் ஒரு சிங்கிள் ஜீன் ஒரே ஒரு ப்ரோட்டீனை மட்டும் சிந்தசிஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது என்னது, மோனோசிஸ்ட்ரான். அது எங்க இருக்கும், யூகேரியாட்ல இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்மே தப்பு தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் போத் 1 and 2 incorrect. Question number 22. Correct set of character of heterochromatin. ஓகேவா, ஹெட்ரோக்ரோமேட்டினோட கேரக்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஹெட்ரோக்ரோமேட்டின் அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, டென்ஸா பேக் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இது ஒன்று தெரிஞ்சிச்சுனாவே போதும். டென்ஸா பேக் ஆயிருக்கு அப்படின்னா அதோட ஸ்டெயின் வந்து எப்படி அப்டைன் பண்ணிக்கும், டார்க்கா ஸ்டெயின் வந்து அப்டைன் பண்ணிக்கும். ஸோ இது ரொம்ப டென்ஸா பேக் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லூஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ எங்க போயிட்டு அந்த என்சைம் பைண்ட் ஆகிறதுக்கு இடம் இருக்காது, ரொம்ப டென்ஸா இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா அது டிரான்ஸ்கிரிப்ஷன்லி எப்படி இருக்கும், இன்ஆக்டிவா இருக்கும். அப்ப என்ன ஆப்ஷன் இங்க பாரு, ஃபர்ஸ்ட் லைட் ஸ்டெயினா லூஸ் பேக்டு ரெண்டுமே எலிமினேட் பண்ணிடலாம். டென்ஸ் பேக்டு ஸ்டெயின் டார்க்டு டிரான்ஸ்கிரிப்ஷன்லி ஆக்டிவா இருக்குமா, இருக்காது. அப்ப ஆப்ஷன் என்னது, ஃபோர்த் ஆப்ஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ஆக்டிவ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 133. மேட்ச் லிஸ்ட். ஓகே, 2 லிஸ்ட் கொடுத்துருவாங்க, அது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பாண்டிங் பிட்வீன் தி அடினைன் தைமின் 2 ஸ்டாண்ட்ல இருக்கு. அடினைனுக்கும் தைமினுக்கும் என்ன பாண்ட் இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா, நடுவில் என்ன இருக்கும், டபுள் ஹைட்ரஜன் பாண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்னது, 2 ஹைட்ரஜன் பாண்டு. ஏக்கு வந்து டி. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா. ஓகே, அடுத்து பாண்டிங் பிட்வீன் தி சைட்டோசின், அதாவது குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் எத்தனை பாண்ட் இருக்கும், 3 ஹைட்ரஜன் பாண்டு. ஓகே, 3 hydrogen bond. So option third one. remove பண்ணலாமா. Okay. The link between nitrogen base first carbon of pentose sugar. So nitrogen base க்கு pentose sugar க்கும் நடுவுல இருக்கிறது என்ன linkage, glycosidic linkage. இதுக்கப்புறம் link between the constitute nucleotides. என்ன இருக்கும், ஒரு நியூக்ளியோடைட் இருக்கு அப்படின்னா இன்னொரு நியூக்ளியோடைடுக்கு நடுவுல என்ன பாண்ட் இருக்கும், பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் பிரசன்ட் ஆயிருக்கும். Okay, option third. Question number 138. From the following relationship between the respiratory volume capacity, mark the correct option true or false. ஓகேவா, ஸோ ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் வால்யூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு வந்துட்டு உனக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐசி கொடுத்துருக்காங்க, அதாவது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது டோட்டல் வால்யூம் பிளஸ் என்னது, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது,
தப்பு. அடுத்து என்னது? வைட்டல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வைட்டல் கெப்பாசிட்டி ஓகே. நம்ம டிவி டைடல் வேல்யூ, ஐஆர்வி, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இஆர்வி, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இது மூணையும் கிட்ட தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்? விசி வைட்டல் கெப்பாசிட்டி சொல்லுவோம். இது கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நான் ஆர்வி கண்டுபிடிக்கணும். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, விசில இருந்து நீங்க ஐஆர்வியை மைனஸ் பண்ணிட்டா அப்படின்னா எனக்கு ஆர்வி கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரு இங்க இருக்கா, விசில இருந்து எதை மைனஸ் பண்ணிருக்காங்க? ஐஆர்வியை மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன கிடைக்கும்? விசி மைனஸ் ஐஆர்வி. நமக்கு என்ன கிடைக்கும்? டிவி பிளஸ் இஆர்வி தான் இருக்கு. அப்ப இது என்னது? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி தான் கிடைக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்வி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து டைடல் வேல்யூ. நான் டைடல் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா நான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியில இருந்து ஆர்வி ஐஆர்விய மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லலாம்? டிவி பிளஸ் ஐஆர்வி. ஸோ எனக்கு என்ன வேணும்? டைடல் வேல்யூ தான் வேணும். ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டில இருந்து இதை மைனஸ் பண்ணா எனக்கு டைடல் வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ இந்த ஆப்ஷன் என்னது? கரெக்ட் தான். அப்போ எது எது கரெக்டா இருக்கு? பியும் டியும் தான் கரெக்டா இருக்கு. பியும் கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஃபால்ஸா இருக்கு. ஓகே. தேர்ட் ஒன்னும் ஃபால்ஸ். அப்போ ஆன்சர் 2. கொஸ்டின் நம்பர் 139. கரெக்ட் மேட்ச் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? கார்கோனியா வேணான்னு சொல்லுவோம். சி ஃபேன். ஓகேவா? பேனட்டுலா சி பென். ஓகே. சி ஃபேன் ஆப்ஷன் 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஓகே. அடுத்து வந்துட்டு பேனட்டுலா சி பென், ஆடம்சியா சி அனிமோன் சொல்லுவோம் இல்லையா? ஆடம்சியா என்னது? சி அனிமோன். ஸோ செட்டாபெலூரா கைட்டான். ஸோ ஆப்ஷன் 3rd one. Question number 140. All copulation lead to fertilization and pregnancy. All copulation வந்து பார்த்தோம்னா fertilization லீட் பண்ணாது. ஏன் அப்படின்னா ஸ்பெர்மோ சரி ஓவமோ சரி எந்த ரீஜன்ல மீட் பண்ணணும்? ஆம்பிளரி ரீஜன்ல மீட் பண்ணா மட்டும்தான் அது fertilization நடக்கும். இப்போ இது தப்பு. Statement 2 correct. Fertilization is possible only if a ovum and sperm transport simultaneously to the ampullary region. So இந்த எக்ஸ்பிளேஷன் அப்படி இருக்கா? கரெக்ட். ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னது? ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2 ட்ரூ. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். Question number 141. Which of the following correctly represent the characteristic feature of phylum Platyhelminthes? Platyhelminthes உடைய characteristic feature வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எந்த இடத்துல வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்? ஃபர்ஸ்ட் வந்து போரிஃபெரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிடேரியன்ஸ், அதுக்கப்புறம் டீனோபோரா, அதுக்கப்புறம் பிளாட்டிஹெல்மின்தஸ். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் வந்து இனிஷியேட் ஆகும். ஓகேவா? அப்போ வந்துட்டு டிப்ளோபிளாஸ்டிக்கை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 3 இருக்கா? ஓகே. அதே மாதிரி பிளாட்டிஹெல்மின்தஸ் எப்படி இருக்கும்? ஃபிளாட்டர்டு வார்மா இருக்கும். பாடி எப்படி இருக்கும்? செக்மெண்டடா இருக்காது. அது அன்செக்மெண்டட் பாடி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? செக்மெண்டட் பாடின்னு இருக்கா? ஓகே. அப்புறம் பிளாட்டட் பாடி கரெக்ட் தான். இது சீலோமேட். ஆனா சீலோமேட் எங்கிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? இங்க சீலோமேட்டே வராது. ஜஸ்ட் வந்துட்டு இது ஏ சீலோமேட். அப்போ இதுவும் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து மெரைன் அண்ட் ரேடியல் சிமெட்ரி இங்கதான் இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம்ல. அடுத்து 4th ஆப்ஷன் ஒண்ணுதான் இருக்கு. ட்ரிப்ளோபிளாஸ்டிக், அன்செக்மெண்டட் பாடி அண்ட் பைலேட்டரல் சிமெட்ரி. ஸோ இங்கதான் வந்துட்டு என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பைலேட்டரல் சிமெட்ரி. பாடி வந்து பார்த்தோம்னா 2 ஈக்குவல் ஆஃபா மட்டும்தான் பிரிக்க முடியும். Question number 142. Blood carries CO2 3 form. The correct percentage of CO2 in the forms are. Okay. Bloodல CO2 வந்துட்டு 3 ஃபார்ம்ல வந்து போகும். என்னென்ன ஃபார்ம் அப்படின்னா கார்பமினோ, ஹீமோகுளோபினா வந்து போகும். ஓகேவா? அடுத்து வந்துட்டு பைகார்பனேட்டா போகும். அதுக்கப்புறம் வந்து டிசால்வ்டு பிளாஸ்மால டிசால்வ்டு பெர்சன்டேஜா போகும். அது எவ்வளவு பெர்சன்டேஜ் கார்பமினா? 20 to 24% வந்துட்டு கார்பமினா ஹீமோகுளோபினா போகும். அடுத்து வந்து மெஜாரிட்டியா என்ன எவ்வளவு பெர்சன்டேஜ் போகும்? 70% வந்துட்டு மெஜாரிட்டியா போகும். அதுக்கப்புறம் 7% வந்து பிளாஸ்மால வந்து போகும். அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்.
Question number 144. Which of the following statement correct? ஓகேவா, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு கேக்குறாங்க. சோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேக்குறாங்க. T wave ECG represent existation of ventricle. So ECG என்னென்ன வேவ்ல இது பண்ணுவோம், PQRST. ஓகேவா, so PQRST. அதாவது P wave என்னன்னு சொல்லுவோம், டி வேவ் சொல்லியிருக்காங்க. டி வேவ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸிஸ்டேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்னு சொல்லியிருக்காங்க. அது எதை டினோட் பண்ணும், கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் தான் சொல்லும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சம் ஆஃப் த பி அண்ட் டி வேவ் இன் அ கிவன் டைம் பீரியட் கேன் டிட்டர்மைன் ஹார்ட் ரேட் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஓகேவா, அதாவது என்னென்னவே கொடுத்துருக்காங்க, பியும் நான் டியையும் வந்துட்டு சம் பண்ணும். அப்படி சம் பண்ண அப்படின்னா எனக்கு ஹார்ட் ரேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹார்ட் சைக்கிள், இது ஒன் சைக்கிள். அப்போ வந்து பார்த்தோம்னா வென்ட்ரிக்கிளோட கன்ட்ராக்ஷன் தான் இங்க வந்து இருக்கும் இல்லையா. அப்போ கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்ல நான் டிடெக்ட் பண்ண அப்படின்னா தான் ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிக்க முடியும். இதையும் பண்ணானா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்து, end of the P wave marked as a end of the diastole. P wave end of the diastole னு சொல்லியிருக்கோம். P wave வந்து பார்த்தோம்னா சிஸ்டோலோடைய பிகினிங். என்ன சிஸ்டோல் அப்படின்னா ஏட்ரியல் சிஸ்டோலோடைய பிகினிங். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, தப்பு. Fourth option, to obtain the standard ECG, a person is connected to machine with 3 electrical lead. ECG ல first என்ன பண்ணுவாங்க, மெயின் 3 electrical lead வந்து இது பண்ணியிருக்கோம். அதாவது 2 விஸ்ட்லயும் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஆங்கிள் ஒண்ணு வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட், மற்றது எல்லாமே தப்பு. Question number 145. Which of the following set of animal produce the same substance their chief excretory product? ஓகேவா, சோ இதுல எல்லாமே வந்து பார்த்தோன்னா, அதாவது இந்த செட் வந்து பார்த்தோன்னா சேம் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட வந்து இது பண்ணும். ஓகேவா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எந்த செட் வந்து பார்த்தோம்னா சேம் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்டா வந்து எக்ஸ்கிரீட் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, ஃபிஷஸ் வந்து பார்த்தோம்னா அமனோட்டலிக், அதாவது அமோனியாவை எலிமினேட் பண்ணும். அடுத்து ஃப்ராக் ஆம்பிபியான்ஸ் வந்து பார்த்தோம்னா யூரியாவை எலிமினேட் பண்ணும். பீஜான் பேர்ட் வந்துட்டு யூரிக் ஆசிட வந்து எலிமினேட் பண்ணும். அப்போ இது தப்பு. ஓகேவா, அடுத்து வந்து கேமல், ஹவுஸ் ஃபிளை அண்ட் ஸ்னேக். ஓகேவா, ஸ்னேக் வந்து ரெப்டைல் வந்து பார்த்தோம்னா நமக்கு எதை எலிமினேட் பண்ணும், யூரிக் ரெப்டைல் வந்துட்டு யூரிக் ஆசிட் எலிமினேட் பண்ணும். ஹவுஸ் ஃபிளை, கேமல் வந்து மேமல் தானே, ஸோ இது எதை எலிமினேட் பண்ணும், யூரியாவை வந்து எலிமினேட் பண்ணும். அப்போ இந்த செட்டும் வராது, யூரியாவை எலிமினேட் பண்ணும். அப்போ இந்த செட்டும் வராது. அடுத்து ஃப்ராக், மங்கி, டாக் எல்லாமே என்னது, ஸோ ஃப்ராக் வந்து பார்த்தோன்னா ஆம்பிபியான் எது, யூரியாவை எலிமினேட் பண்ணும். ஓகேவா, மாங்கியும் டாகும் வந்து பார்த்தோன்னா மேமல்ஸ், இது வந்துட்டு யூரியாவை எலிமினேட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டா இருக்கு. அமீபியா வந்து பார்த்தோன்னா அமோனியாவை எலிமினேட் பண்ணும். ஆண்ட் வந்து பார்த்தோம்னா யூரிக் ஆசிட வந்துட்டு எலிமினேட் பண்ணும். அப்போ இதுவும் தப்பு. ஒண்ணு இதுல இருக்கிற இந்த செட்டு மட்டும்தான் யூரியாவை எலிமினேட் பண்ணுது. அப்போ ஆப்ஷன் 3. Okay. Question number 146. According to chemical evolution, the condition on a primitive earthware. So chemical evolution வச்சு primitive earthல என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஹை டெம்பரேச்சர் இருக்கும், கரெக்ட். வல்கானிக் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும், எரிமலை எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கும். ரெடியூஸ் அட்மாஸ்பியர் கண்டெய்னிங் என்னென்ன இருக்கும், ரெடியூஸ் அட்மாஸ்பியர்ல மீத்தேன், அமோனியா, சம் எக்ஸெட்ராஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஆனா டெம்பரேச்சர் என்னவா இருக்கும், லோவா இருக்காது, ஹை டெம்பரேச்சரா தானே இருக்கும். அப்ப டிஏ மட்டும் எலிமினேட் பண்ணு, ஏசி ABC. Question number 147. Which of the following is a correct match for a disease, its symptoms? ஓகேவா, டிசீஸையும் அதோட சிம்டம்ஸையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படிங்கிறது என்னது, ஜெனட்டிக் டிசார்டர். அப்போ இது இன்கரெக்ட் மேட்ச். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்க பாரு, மைஸ்டீனியா கிரேவிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அப்போ இதுவும் வந்து தப்பு. அடுத்து ஆர்த்ரைட்டிஸ். ஓகேவா, ஆர்த்தோ அது எதை மீன் பண்ணும், ஜாயிண்ட் ஆர் போனை மீன் பண்ணுமா. ஓகே, இட்டிஸ் அப்படின்னா இன்ஃபிளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட். இது மட்டும்தான் கரெக்டா இருக்கு. ஓகேவா, கரெக்ட் மேட்ச்ல கேட்டிருக்காங்க. ஸோ டெடானி, ஹை கால்சியம் லெவல், நோ, லோ கால்சியம் லெவல். அப்ப இந்த ஆப்ஷனும் தப்பு.
Question number 148. Find a pair which the given gland is correctly matched with the number. ஓகேவா, gland வந்து கேக்குறாங்க, அதோடைய கரெக்ட் மேட்ச் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ அர்ஜினல் gland வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ஒன் பேரா தான் இருக்கும். சோ அர்ஜினல் gland வந்து பார்த்தோன்னா ஒன் பேர். ஆமா, சோ எங்க கிட்னிக்கு மேல, ரெண்டு கிட்னிக்கும் மேல வந்து பார்த்தோன்னா இருக்கும். அப்போ ஒன் பேர் தான், ரெண்டு இருக்கும். ஓகே, பேராதைராய்டு கிளாண்ட் வந்து ஃபோர் பேர் கிடையாது, லோப். அப்பனா அது டூ பேர் தான் வந்து இருக்கும். இது தப்பு. ஓகேவா, ஓவரிஸ் வந்து டூ தான் இருக்கும். டூ பேர்ஸ்னா நாலு. அப்போ இது வராது, ரெண்டு ஓவரி தானே பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ இதுவும் தப்பு. தைமஸ் சிங்கிள் கிளாண்ட். ஓகேவா, அப்போ இதுவும் வராது. இப்போ ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஒன். Question number 149. A donor X, recipient Y belong to same blood group. The transfusion lead to RBC agglutination because, ஓகேவா, நான் டோனார் அதாவது ரெண்டு பேர் எடுத்துட்டேன், எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துட்டேன். எக்ஸை வந்து என்னன்னு எடுத்திருக்கேன், டோனார்னு எடுத்திருக்கேன். ஒய்யை வந்து ரெசிபியன்ட் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா, இவங்க ரெண்டு பேருமே சேம் பிளட் குரூப். நான் இன்கேஸ் ஏ பிளட் குரூப் எடுத்துக்கிறேன். சேம் பிளட் குரூப் தான் நான் வந்துட்டு இவங்க கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுது, கிளாட்டிங் நடக்குது, அதாவது கிளம்பிங் ஆறு அகல்டினேஷன் வந்து எனக்கு நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன, நம்ம ஒரு இதுல பார்ப்போம் இல்லையா, என்னது RH ஆன்டிஜன். அப்போ இந்த இடத்துல RH ஆன்டிஜன் டோனார் கிட்ட இருந்து ரெசிபியன்ட்டுக்கு போயிருக்கும். இவங்க RH பாசிட்டிவா இருப்பாங்க, இவங்களோட ஆக்சுவல் பிளட் குரூப் நெகட்டிவா இருக்கும். அப்போ இந்த ஆன்டிஜன் எனக்கு இங்க போயிருக்கு. அப்போ புதுசா ஒரு ஆன்டிஜன் அவங்களோட பாடிக்குள்ள போயிருக்கு. அப்ப என்ன ஆகும், ஆன்டிபாடி சிந்தசிஸ் ஆகும். அப்போ அங்க கிளம்பிங் நடக்கும். அப்ப எக்ஸ் அப்படிங்கிறவங்க என்னது, RH பாசிட்டிவா இருப்பாங்க, ஒய் அப்படிங்கிறவங்க RH நெகட்டிவா இருப்பாங்க. பாரு, எக்ஸ் வந்து RH பாசிட்டிவ், ஒய் வந்து RH நெகட்டிவ். சரி, ஓகே. ஏன் வந்து இந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு பாரு. டோனார் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, RH நெகட்டிவா இருக்காங்க. ரெசிபியன்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, RH பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட எந்த ஒரு ஆன்டிஜனுமே இல்ல இல்லையா. அப்போ இவங்க இங்க போகுது, ஆன்டிஜனே இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா, அப்ப இந்த ஆப்ஷன் வரவே வராது. போத் ஆர் பாசிட்டிவ், ரெண்டு பேருமே பாசிட்டிவ் அப்படின்னா, சோ இவங்க கிட்ட இருக்க அதே RH ஆன்டிஜன் தான் இவங்க கிட்டயும் இருக்கு. அப்ப இங்க இருந்து இங்க என்ன பிளட் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேவா, சோ இவங்க நெகட்டிவ், இவங்களும் நெகட்டிவ் அப்படின்னா பிரச்சனையே இல்ல. இவங்களும் எந்த ஒரு RH ஆன்டிஜனும் இல்ல, இவங்களுக்கும் இல்ல. அப்போ எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்போ இங்கேயும் அகல்டினேஷன் நடக்காது, இங்கேயும் அகல்டினேஷன் நடக்காது, இங்கேயும் அகல்டினேஷன் நடக்காது. அப்ப எங்கதான் நடக்கும், ஃபர்ஸ்ட் டைப்ல தான் நடக்கும். Question number 150. Zygote is a vital link that ensure the continuity of species between organism of one generation and the next. Choose the option does not exhibit same quality as a zygote. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, சைகோட்டோடைய குவாலிட்டி எல்லாத்துக்கும் இருக்கும். ஓகேவா, இங்க கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனா பொண்ணே உனக்கு இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. குவாலிட்டி சைகோட் என்னது, ஸ்போம் வந்து என், ஓவும் என், ரெண்டு யூஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2n கிடைக்கும். ஸோ இதை தானே சைகோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைகோட்டோட குவாலிட்டி எனக்கு 2n. அப்போ ஸ்பெர்மடோகோனியா, ஸ்போமோட மதர் சிலது எப்படி இருக்கும், டிப்ளாய்டா தான் இருக்கும், 2n. கூடிட்டு பிரைமரி ஸ்பெர்மடோசைட். ஓகேவா, பிரைமரி ஸ்பெர்மடோசைட் வந்து எப்படி இருக்கும், ஸ்பெர்மடோகோனியா மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து ஃபார்ம் பண்றது, அதாவது 2n வந்து மைட்டாசிஸ் போகுது. மைட்டாசிஸ் போச்சு அப்படின்னா ஈக்குவல் டிவிஷன் தான், இதுவும் 2n தான் ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்றது தான் எனக்கு பிரைமரி ஸ்பெர்மடோசைட். அப்ப இதோட குவாலிட்டியும் 2n தான் இருக்கும். பிரைமரி ஊசைட் ஒன்றும் இல்ல. ஊசைட் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மியாட்டிக் ப்ரோஃபேஸ் 1ல வந்து பார்த்தோன்னா அரெஸ்ட் ஆயிருக்கும். ப்ரோஃபேஸ் 1லயே அரெஸ்ட் ஆயிடுது. அப்போ அதை பிரைமரி ஊசைட்னு தான் சொல்லுவோம். அது அரெஸ்ட் ஆயிருக்கு அந்த ஸ்டேஜ்ல. அப்போ அதோட குவாலிட்டியும் 2n தான் இருக்கும். ஆனா ஊடிதோடது என்னது, ஸோ எனக்கு பிரைமரி ஊசைட் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷனை என்ன பண்ணும், கம்ப்ளீட் பண்ணும். அப்போ அங்கேயே அதோட குவாலிட்டி என்ன ஆயிடுது, சேஞ்ச் ஆயிடுது. அப்போ இதோட குவாலிட்டி n தானே. அப்போ ஆப்ஷன் 2. ஏன்னா டஸ் நாட் கொடுத்துருக்காங்க இல்லையா.
Question number 151. Select incorrect statement with respect to barrier method of contraception. ஓகேவா, barrier method உடைய contraception method இருக்கு, barrier method. இதுல incorrect statement வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, diaphragm, cervical caps, wallet or barrier made up of rubber. ஓகேவா, so இது எல்லாமே வந்து rubber தான் made up ஆயிருக்கும். ஓகே, இது correct statement தான். They prevent கன்செப்ஷன் பை பிளாக்கிங் என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம். ஸோ இதோட மெயின் மெக்கானிசம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸ்பெர்ம் என்ட்ரியை என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் பண்ணும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். தே ஆர் அவைலபிள் ஃபார் மேல் ஒன்லி. நோ, பேரியர் மெத்தட் ஃபீமேலுக்கும் இருக்கும், போத் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேலுக்கும் இருக்கும். அப்போ மேல் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்பெர்மிசிடல் cream, jelly and foam are usually used along with the barrier to increase the contraceptive efficiency. So இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பேரியர் கூட சேர்த்து யூஸ் பண்றப்போ கான்ட்ராசெப்ஷன் வந்து எஃபிஷியண்டா இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இவங்க கேட்டது இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் தேர்ட் ஒன். Question number 152. A population of Hardy Weinberg equilibrium, there are 64% of individual with homozygous dominant trait. What the percentage of homozygous recessive individual in a population? சரி, ஓகே. ஹார்டி வெயின்பெர்க் ஈக்குலிபிரியம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 64% என்ன கொடுத்துருக்காங்க, ஹோமோசைகஸ் டாமினன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 64% ஹோமோசைகஸ் டாமினன்ட் ரைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பி ஸ்கொயர் வந்து 64% வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம தெரியல, பி ஸ்கொயர் 2pq பிளஸ் q ஸ்கொயர். இது வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட், இது ஹெட்ரோசைகஸ், இது வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஓகேவா, இது 64% வந்து கொடுத்துருக்காங்க. வாட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஹோமோசைகஸ் ரெசசிவ், ஹோமோசைகஸோடைய ரெசசிவ் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நான் இதோடைய பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ பி இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 64 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8%, அதாவது 8 வந்து கிடைக்கும். ஸோ அதை பர்சன்டேஜ்ல இருந்து மாற்றணும் அப்படின்னா 0.8 கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு 1. அப்போ இது 0.8 அப்படின்னா கியூ வந்து என்னவா இருக்கும், 0.2வா இருக்கும். அப்போ கியூவோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹோமோசைகஸ் ரெசிடிவ் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ கியூ ஸ்கொயர், கியூ ஸ்கொயர்னா 4, 0.4 வரும். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 4%. ஆப்ஷன் 4th one. Question number 153. Insertion of recombinant DNA with the coding sequence of beta galactidase result the color blindness. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, பிகேல் ஜீன் இருக்கு அப்படின்னா அந்த ஜீன்ல என்னோட சீக்வன்ஸ், அதாவது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிடுறேன், இன்செர்ட் பண்ணிடுறேன். அப்போ இது வந்துட்டு கலர்லெஸ் காலனியை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பிகேல் ஜீன் வந்து பிகேல் என்சைம் சிந்தசிஸ் பண்ணும். இது இந்த என்சைம் வந்துட்டு ஏர் கூட ஆக்சிடைஸ் ஆகி என்ன கலரை ஃபார்ம் பண்ணும், ப்ளூ கலரை ஃபார்ம் பண்ணும். இன்கேஸ் இந்த ஜீனு இன்ஆக்டிவ் ஆயிடுச்சுல்ல, இப்போ நான் என்னோட ஜீனை தானே இன்செர்ட் பண்ணிருக்கேன், என்னோட டிசைர் டிஎன்ஏவை இந்த ஜீன்ல இன்செர்ட் பண்ணிருக்கேன். அப்போ இந்த பிகேல் ஜீன் வந்து செக்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ இது கலர் காலனி ப்ரொடியூஸ் பண்ணுமா, பிகேல் என்சைமே சிந்தசிஸ் பண்ணாது. அப்ப கலர்லெஸ் காலனி தானே ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அடுத்து ரீசன், presence of insert result in a inactivation of BGAL gene known as இன்செர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு இன்செர்ட் நான் கொடுத்துருக்கேன், இது வந்து எதை இன்ஆக்டிவேட் பண்ணிடுச்சு, பிகேல இன்ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. அப்ப இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்லுவேன், இன்செர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். அப்போ இதுவும் கரெக்ட். அசிஸ்டன்ட் ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. Question number 154. A person suddenly feels shortness of breath and blurred vision. On visiting a doctor, he got to know that his blood group level high. What do you think are the factor which does not lead to this condition? ஓகேவா, கீழே ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. இவங்களோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, குளுக்கோஸ் லெவல் வந்து எப்படி இருக்கு, ஹையா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கண்டிஷன் குளுக்கோஸ் லெவல் ஹையா இருக்கு, கீழே ஒரு பர்டிகுலர் இது கொடுத்துருக்காங்க. இது இந்த குளுக்கோஸ் லெவல்ல இது எல்லாமே என்ன பண்ணும், குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா ஒன்னு என்ன பண்ணாது,
இன்க்ரீஸ் பண்ணாது, அது டிக்ரீஸ் பண்ணும். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டஸ் நாட் லீட் டு திஸ் கண்டிஷன். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும் பாரு. ஹைப்பர் ப்ரொடக்ஷன். ஹைப்பர் அப்படின்னா அதிகமா செக்ரேட் பண்றது. ஹைப்பர் ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்ககான். குளுக்ககானோட ஒர்க் என்ன, குளுக்கோஸா அது கிளைகோஜனை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணும். அப்போ இது பிளட் குளுக்கோஸ் லெவல இதுவும் இன்க்ரீஸ் பண்ணுது. இன்சபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின். இன்சுலினோட ஒர்க்கு பிளட்ல இருக்க எல்லா குளுக்கோஸையும், அதாவது எக்ஸஸ் குளுக்கோஸையும் என்னவா பண்ணும், கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஆனா இங்க இன்சுலின் கம்மியா இருக்கு. அப்போ என்ன இருக்கும், பிளட்ல சுகர் லெவல் அதிகமா இருக்கும். அப்போ இது இருக்கா? ஓகே. ஹைப்பர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்டிசோல். கார்டிசோல் வந்து என்ன பண்ணும், குளுக்கோனியோஜெனிசிஸ் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குளுக்கோசிந்தசிஸ் பண்ணதும் அதர் தென் புரோட்டீன் இந்த மாதிரி இதுல இருந்துட்டு குளுக்கோஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் குளுக்கோஸ் லெவல இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? சஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின். இன்சுலின் எனக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது குளுக்கோஸ், பிளட் குளுக்கோஸ் லெவல் என்ன பண்ணும், லோ பண்ணும். ஏன்னா கிளைகோஜனா வந்துட்டு அது ஸ்டோர் பண்ணும். அப்போ இது மட்டும்தான் குளுக்கோஸ் லெவல லோ பண்ணும். மற்றது எல்லாமே என்ன பண்ணுது, குளுக்கோஸ் லெவல இன்க்ரீஸ் பண்ணுது. ஆன்சர் டஸ் நாட் திஸ் கண்டிஷன் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 4th one. Question number 155. Choose the incorrect statement. Primary sex organ in a female is located inside the abdomen cavity. ஓகேவா? பிரைமரி ஃபீமேல் ஆர்கன் எது, பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஓவரி. ஓகேவா? ஓவரி எங்க லொகேட் ஆயிருக்கு, அப்டமன் கேவிட்டில லொகேட் ஆயிருக்கு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டுருக்காங்க. ஓகே. The secretion unpaired accessory gland of human male primarily help lubrication of penis. ஓகேவா? penis lubrication ஹெல்ப் பண்றது என்ன கிளாண்ட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட். பல்போ யூரித்ரல் நமக்கு அன்பேர்டா இருக்குமா, பேடா தானே இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. A part of oviduct closer to ovary is called infundibulum. ஓகே. oviduct ஓவரிக்கு பக்கத்துல இருக்க பாட்டு என்னன்னு சொல்லுவோம், இன்ஃபண்டிபுலம் தானே சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோ ஓவரி இருக்கு அப்படின்னா இங்க இருக்க பக்கத்துல இருக்க பார்ட் என்னது, இன்ஃபண்டிபுலம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆம்பிளா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எஸ்டமஸ். சோ பக்கத்துல இருக்க பார்ட் இன்ஃபண்டிபுலம் தானே. ஓகே. என்லார்ஜ்ட் எண்ட் ஆஃப் பீனிஸ் இஸ் கால்ட் கிளாண்ட் பீனிஸ். ஓகே. என்லார்ஜ் எண்ட் கிளாண்ட் பீனிஸ் தான். இதுவும் வந்து கரெக்ட் தான். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2. Question number 156. Which artificial reproductive technique can help lady conceive a child if both are fallopian tube are blacked? So அவங்களுடைய fallopian tube வந்து என்ன ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஆர்ட் தானே கேட்டிருக்காங்க. fallopian tube பிளாக் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ fallopian tube டிரான்ஸ்பர் நம்மளால பண்ண முடியாது. பாரு, சைகோட் என்னது, அந்த ஜிப்ட் வந்து என்னது, இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப் டிரான்ஸ்பர். நான் ஃபெலோப்பியன் டியூப்ல தான் டிரான்ஸ்பர் பண்றேன். அப்ப அது பிளாக் ஆயிருக்கு, அங்க என்ன எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி கிஃப்ட் பண்ண அப்படின்னாலும் அங்க என்ன பண்ணிருக்காரு, ஃபெலோப்பியன் டியூப் வந்து பிளாக் ஆயிருக்கு. ஃபார் கிஃப்டோட இது வந்து கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன், கேமிட்டா கொண்டு போய் நான் வைப்பேன் டிரான்ஸ்பர். ஸோ அப்ப இதுவும் வந்து வராது. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன். நீ ஸ்பெர்மா இன்செமினேட் பண்ணுவேன், அது எங்க போய் உனக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், ஆம்புலர் ரீஜன்ல தான் நடக்கும். ஆனா ஆம்புலாவும் ஃபெலோப்பியன் டியூப்ல ஒரு பாட்டு தானே. அப்போ இதுவும் வராது. அப்ப ஐவிஎஃப் என்னது, இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். Question number 157. Through the negative feedback, a hormone may shut off the secretion of an anterior pituitary hormone by. ஓகேவா? anterior pituitary ஹார்மோனை அது என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணாம அதை இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேவா? நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம 2 படிச்சோம். ஹைப்போதலாமஸ்ல வந்து பார்த்தோன்னா 2 ஹார்மோன் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோன்னா ரிலீசிங் ஹார்மோன், இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா இன்ஹிபிட்டரி ஹார்மோன். ஓகேவா? ரிலீசிங் ஹார்மோன் ஆன்டீரியர் பிட்யூட்ரியில என்ன பண்ணும், ஆன்டீரியர் பிட்யூட்ரியை போயிட்டு ஆன்டீரியர் பிட்யூட்டரியில ஆக்ட் ஆயிட்டு சம் ஃபேக்டர்ஸ் இன்கேஸ் வந்துட்டு நான் கொனோட்ரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன பண்ணும், ஆன்டீரியர் பிட்யூட்டரியில ஆக்ட் ஆயிட்டு எஃப்ஹெச்எஸ் அண்ட் எல்ஹெச்எஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ண வைக்கும். ஓகேவா? அதுவே இன்ஹிபிட்டரி ஹார்மோனா இருக்கு அப்படின்னா இது ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஆக்ட் பண்ணிட்டு அது சம் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ண விடாம இது பண்ணும். ஓகேவா? இன்கேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சரி இதை வச்சு பார்க்கலாம். ஆப்ஷன் த ஸ்டிமுலேட் த ரிலீசிங் ஆஃப் ஹைப்போதலாமிக் ரிலீசிங் ஹார்மோன். ஸோ ஹைப்போதலாமிக் ரிலீசிங் ஹார்மோனை நான் ஸ்டிமுலேட் பண்ணேன் அப்படின்னா இது ஆன்டீரியர் பிட்யூட்டரியில 2 ஹார்மோனை செக்ரீட் பண்ணதான் ஸ்டிமுலேட் பண்ணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க,
ஷட் அப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, இன்ஹிபிட்டிங் த ரிலீசிங் ஆஃப் ஹைப்போதலாமிக் இன்ஹிபிட்டரி ஹார்மோன். ஓகேவா? ஸோ ஹைப்போதலாமஸ்ல செக்ரீட் ஆகுற இன்ஹிபிட்டரி ஹார்மோனை நான் என்ன பண்ணிடுறேன், இன்ஹிபிட் பண்ணிடுறேன். இது போய் இங்க ஆக்ட் ஆனாதானே இந்த ரெண்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இன்ஹிபிட்டர் ஹார்மோன் போய் இங்க ஆக்ட் ஆனாதான் எனக்கு இந்த ரிலீஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதுவே நான் இன்ஹிபிட் பண்ணிடுறேன், இதுவே இன்ஹிபிட் பண்ணிடுறேன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகேவா? அடுத்து பாரு, இன்ஹிபிட்டிங் த ரிலீசிங் inhibit the release of hypothalamic releasing hormone. So hypothalamusல இருக்கிற releasing hormone நான் inhibit பண்ணிடுறேன். அப்போ gonadotropin releasing hormone நான் inhibit பண்ணிடுறேன். அப்ப அது என்ன பண்ணாது, anterior pituitary ஆக்ட் ஆயிட்டு FHSயும் LHSயும் எனக்கு என்ன பண்ணாது, ரிலீஸ் பண்ணாது. அப்போ இதுதானே வரும். ஓகேவா? அடுத்து பாரு, the inhibiting the release of growth hormone release நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா inhibit பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. growth hormone அது எங்க செக்ரீட் ஆகும், ஆன்டீரியர் பிட்யூட்டரியில தான் அது ஆகும். அது எங்க திரும்ப வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரியில ஆக்ட் ஆகி அதோட ஹார்மோன் செக்ரேஷனை இன்ஹிபிட் பண்ணுமா, இல்ல இல்ல. சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆன்சர் என்ன, தேர்ட் ஒன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 158. which of the given statement is correct in context of observation? DNA separated by agarose gel electrophoresis. ஓகேவா? agarose gel electrophoresis இருக்கு. அதுல வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏவை என்ன பண்ணிடுறாங்க, அதோடைய போர் சைஸை பேஸ் பண்ணி, அதாவது சைஸை பேஸ் பண்ணி அதை செப்பரேட் பண்ணிடுறாங்க. அப்படி செப்பரேட் பண்றத நான் என்னால அந்த பேண்ட் ஃபார்மேஷனை வந்து என்னால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்படி பார்க்க முடியும், ஃபர்ஸ்ட் பேண்டை நான் என்ன பண்ணும், டிஎன்ஏ செக்மெண்ட்டை எத்திரியம் புரோமைடு வச்சு ஸ்டெயின் பண்ணும். அதுக்கப்புறம் அது யூவி லைட் ரேடியேஷன்ல பார்த்தா மட்டும்தான் விசிபிள் ஆகும். நார்மல் விஷன்ல நம்மளால பார்க்க முடியாது. ஓகேவா? டிஎன்ஏ கேன் பி சீன் இன் விசிபிள் லைட்ல நம்மளால பார்க்க முடியாது. ஓகேவா? டிஎன்ஏ கேன் பி சீன் வித்தவுட் ஸ்டெயினிங், ஸ்டெயின் பண்ணாம விசிபிள் லைட்லயும் பார்க்க முடியாது. ஓகேவா? எத்திடியம் புரோமைட் ஸ்கேன் DNA can be stain in visible light. நான் ஸ்டெயின், ஓகேவா, நான் எத்திரியம் புரோமைட் போட்டு நான் ஸ்டெயின் பண்ணிட்டேன். பட் ஆனா விசிபிள் லைட்ல பார்க்க முடியுமா, முடியாது. எத்திரியம் புரோமைட் போட்டு ஸ்டெயின் பண்ணும், அதுக்கப்புறம் என்ன லைட் இது பண்ணணும், யூவி லைட்டுக்கு எக்ஸ்போஷர் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்ப ஆப்ஷன் ஃபோர்த் ஒன். Question number 159. All the following changes occur during the contraction of muscle fiber except. ஓகேவா? மசில் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தோன்னா கண்ட்ராக்ட் ஆகும்போது எல்லாமே நடக்கும், ஆனா ஒண்ணு மட்டும் நடக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்டின் மயோசின் ஃபிலமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த மயோசினோட the length of actin and myosin filament remains same. கண்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த ஃபிலமெண்டோட லென்த் எனக்கு எப்படி இருக்கும், சிமிலரா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து the width of H zone decrease. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் கண்ட்ராக்ஷன் என்னது, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. அதாவது இந்த மயோசின் மேல ஆக்டின் ஃபிலமெண்ட் ஸ்லைட் ஆகும். அப்படி ஸ்லைட் ஆகும்போது என்னாகும், இதோடைய ஹெச் ஜோனுடைய இது வந்து லென்த் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? ஹை பேண்ட் ரிமைன்ஸ் சேம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹை பேண்ட் எங்க இருக்கும், பிட்வீன் டூ சக்சஸிவ் ஜெட் லைனுக்கு நடுவுல வந்துட்டு சரி ஜெட் லைன் வந்து சென்டரா இருக்கும். இந்த இடத்துல இருந்து இது வரையும் என்ன சொல்லுவோம், ஐ பேண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லேப் ஆகும்போது ஐ பேண்டோட லென்த் எனக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சேம் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் தான் இன்கரெக்ட். ஆக்டின் ஃபிலமெண்ட் ஸ்லைட் ஓவர் த மயோசின் ஃபிலமெண்ட். ஸோ ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஏரியா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் எல்லாம் 1, 2, 4 கரெக்ட், 3 மட்டும்தான் இன்கரெக்ட். Question number 161. Which of the following best explain theory of spontaneous generation? Spontaneous generation எந்த தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் என்ன சொன்னுச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸ்ட்ரா அப்புறம் வந்துட்டு மடுல இருந்து, அதாவது டிகேயிங் ஸ்ட்ரா மடுல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா லைவ் வந்து அரைஸ் ஆச்சு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. லைஃப் வந்து அரைஸ் ஆச்சு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நான் லிவிங் திங்ல இருந்து எனக்கு லிவிங் திங் வந்து வந்திருக்கு அப்படின்னு கொடுத்தாங்களே. அப்ப ஆன்சர் என்ன வரும், லைஃப் அரைஸ் ஃப்ரம் லிவ் ஃப்ரம் ஒன்லி, இல்ல அரைஸ் போத் லிவ் அண்ட் நான் லிவிங் கிடையாது. அரைஸ் லைஃப் அரைஸ் ஃப்ரம் நான் லிவிங் திங் ஒன்லி. அப்போ லைஃப் எதுல இருந்து வந்திருக்கு, நான் லிவிங் திங்ல இருந்து தான் வந்து வந்திருக்கு. ஓகேவா?
லைஃப் கம் ஃப்ரம் அவுட் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது அது என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்போரா வரும். இந்த ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் பான்ஸ்போர்னியா. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. ஆன்சர் தேர்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 162. Which of the following correct direction for nerve impulse travel the neuron? ஓகேவா? ஸோ என்ன டைரக்ஷன்ல வந்து பார்த்தோன்னா நர்வ் இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், டென்ட்ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நர்வ் இம்பல்ஸ் எந்த டைரக்ஷன்ல, ஃபர்ஸ்ட் டென்ட்ரைட் ரிசீவ் பண்ணும். இங்க இருக்கு டென்ட்ரைட் ரிசீவ் பண்ணும், அதுக்கப்புறம் செல் பாடி, அதுக்கப்புறம் ஆக்சான், அதுக்கப்புறம் ஆக்சானோட டெர்மினல். இப்படிதானே நர்வ் டிரான்ஸ்போர்ட் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன, டென்ட்ரைட், செல் பாடி, ஆக்சான். Question number 163. Which of the following option correctly show the significance of heat shock method, the bacterial cell transformation? ஓகேவா? ஸோ ஹீட் ஷாக் பண்றேன் அந்த மெத்தட்ல வந்து பார்த்தோன்னா எது வந்து பிளே, அந்த மெத்தட் ஹீட் ஷாக் மெத்தட் எதுக்காக பண்றோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹீட் ஷாக் மெத்தட் அப்படின்னா என்னது, ஒரு பாக்டீரியல் செல் பிளஸ் வந்துட்டு பார்த்தோன்னா என்னோட ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்ல பிளேஸ் பண்ணுவாங்க. திரும்பவும் வந்து உடனே வந்துட்டு ஷாக் கொடுக்குற மாதிரி 40°C 42°C வைப்பாங்க. திரும்பவும் ஐஸ்ல வைப்பாங்க. ஸோ பிளஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைவலண்ட் கேட்டையான் வந்து போட்டுப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாக்டீரியல் செல்லோடைய போர் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ டிஎன்ஏ மாலிகுல ஈஸியா அப்டேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ என்ன வருது, பைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ த வால் கூட பைண்ட் ஆகிறதுக்கு நான் அது பண்ணல. அப்டேக் ஆஃப் டிஎன்ஏ த்ரூ மெம்பரைன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ப்ரோட்டீன். இங்க ப்ரோட்டீன் மெம்பரைன் வழியா இந்த டிஎன்ஏ டிரான்ஸ்போர்ட் ஆகல. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்டேக் த டிஎன்ஏ த்ரூ டிரான்சிஷன் போர். ஓகே, இங்க இருக்கிற செல்ல இருக்கிற டிரான்சிஷன் போர் வழியா தான் என்ன பண்ணும், டிஎன்ஏ வந்து அப்டேக் ஆகும். அப்ப ஆன்சர் இதுதான். எக்ஸ்போஷர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷன் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பிரஷனுக்காகலாம் நான் வந்து பார்த்தேன்னா ஹீட் ஷாக் மெத்தட் வந்து பண்ண கிடையாது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் தேர்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 164. ரெண்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணிருக்காங்க. வால் ஆஃப் ஆல்வியோலே, ஆல்வியோலே. ஸோ இந்த இடத்துல தான் ஆல்வியோலே ரொம்ப தின்னா இருக்குமா. ஸோ தின் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன எபித்திலியம் தான் இருக்கும் நமக்கு, ஸ்குவாமஸ் எபித்திலியம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு பிசிடி, பிசிடில மோர் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகேவா? அப்போ அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னு பிசிடி எல்லாமே கியூபாய்டு எபித்திலியம். ஓகேவா? ஆல்வியோலேக்கு செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா பிசிடிக்கு வந்துட்டு கியூபாய்டு எபித்திலியம் ஃபோர்த் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட்லயும் இல்ல, செகண்ட்லயும் இல்ல, தேர்ட் ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, த பிராங்கியோல் அண்ட் ஃபெலோபியன் டியூப். பிராங்கியோல் அண்ட் ஃபெலோபியல் டியூப்ல என்ன இருக்கும், என்ன இருக்கும், மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல். அப்போ சிலியா தான் வந்து மூவ் பண்ணும். அப்போ மூவ் பண்ணும். அப்போ சிலியேட்டட் எபித்திலியம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா லைனிங் ஆஃப் ஸ்டொமக். ஸ்டொமக்ல வந்துட்டு என்ன எபித்திலியம் இருக்கும், காலம்னார் எபித்திலியம், பிரஷ் பார்டர் காலம்னார். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர், ஆப்ஷன் தேர்ட் ஒன். Question number 166. Find the incorrect match about the Periplana americana. So Periplana americana வச்சு வந்துட்டு incorrect match வந்து கேட்டிருக்காங்க. அதாவது காக்ரோச் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓவரிஸ். ஓகே, ஓவரிஸ் என்ன செக்மெண்ட்ல இருக்கும், செகண்ட்ல இருந்து சிக்ஸ்த், செகண்ட் செக்மெண்ட்ல இருந்து சிக்ஸ்த் செக்மெண்ட் வரையும் என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஓவரிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, கரெக்ட். மஷ்ரூம் கிளாண்ட் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்த் செக்மெண்ட்ல இருந்து செவன்த் செக்மெண்ட் வரையும் வந்து பார்த்தோம்னா அந்த மஷ்ரூம் கிளாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதாவது அப்டமன் செக்மெண்ட். இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? டெஸ்டிஸ் வந்து பார்த்தோம்னா எந்த இதுல செக்மெண்ட் இதா இருக்கும், அதாவது ஃபோர்த்ல இருந்து செவன்த் செக்மெண்ட்ல இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். ஸ்போமதிகா என்ன செக்மெண்ட், சிக்ஸ்த் செக்மெண்ட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ இதுதான் இன்கரெக்ட். ஓகேவா? கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃபோர்த் ஒன். கொஸ்டின் நம்பர் 168. மேட்சிக் கேக்குறாங்க. கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட். கேஸ்ட்ரிக் நேம்ல இருக்கு இல்லையா, இன்ஹிபிட்டரி பெப்டைட். அப்போ ஏதாவது இந்த செக்ரீஷனா கேஸ்ட்ரிக். ஓகேவா? அப்ப கேஸ்ட்ரிக் ஜூஸ இன்ஹிபிட் பண்ணும். ஆன்சர் 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து 2. ஸோ எல்லாத்துலயுமே ஏக்கு 2 இருக்கா. ஓகே, கேஸ்ட்ரின் என்ன பண்ணும், ஸோ செக்ரீஷன் ஆஃப் பெப்சினோஜனை செக்ரேட் பண்ணும். ஓகேவா? வேற கேஸ்ட்ரின் ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கா, இது எதுவுமே வராது. கோலிசிஸ்டோகைனின் கிளால்பேரியர்ல வந்துட்டு ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா செக்ரீட்டின் என்ன பண்ணும், ஸ்டிமுலேட் த பேங்க்ரியாஸ், எக்ஸோகிரைன் பேங்க்ரியாஸ்ல வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன். Question number 169.
ஃபைண்ட் மிஸ்மேட்ச் வந்து கேக்குறாங்க. ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம் ஹெல்ப் டு லோகோமோஷன் இன் அமீபா. அமீபால உள்ள இருக்கிற புரோட்டோபிளாசம் வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரீம் ஆகும். அப்படி ஸ்ட்ரீம் ஆகும்போது தான் அது லோகோமோஷன் ஆகும். ஓகேவா, இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா, சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்டோர் அவுட்ஸ் ஆஃப் கால்சியம் அயான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, காப்பர் அயான்ஸ். கால்சியம் 2+ தான் வரணும். ஓகேவா, அப்போ இதுதான் மிஸ் மேட்ச். நீஜாயின் அப்படிங்கிறது என்ஜாயின்க்கு எக்ஸாம்பிள் தான். கிளாவிக்கல் அண்ட் ஸ்கேப்புலா. ஓகேவா, காலர் போன் வந்து பார்த்தோன்னா இதுவும் ஸ்கேப்புலா வந்து பார்த்தோன்னா எங்க இருக்கும், பெக்டோரல் கிரிடி தான். இதுவும் கரெக்ட் மேட்ச் தான். இன் மிஸ் மேட்ச் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன். Question number 171 statement. Aldosterone increase the reabsorption of Na. ஓகேவா, மினரலோகார்டிகாய்டு aldosterone எப்போ வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா Na உடைய ரீஅப்சார்ப்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். எங்க அப்படின்னா பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா டிசிடி கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் இங்க தான் நடக்கும். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஓகேவா, டு மெயின்டைன் த pH ஆஃப் த பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட் கிட்னி செக்ரீட் ஹைட்ரஜன் அயான் பைகார்பனேட். அதாவது பைகார்பனேட் ஆர் ஹைட்ரஜன் அயான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகேவா, இங்க பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு ஹைட்ரஜன் அயானை செக்ரேட் பண்ணும். பைகார்பனேட்டை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும், செக்ரேட் பண்ணும். ஓகேவா, அப்ப இந்த ஆன்சர் தப்பு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். Question number 172. Which of the following structure or region is incorrectly paired with the function? ஓகேவா, ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அதோடைய ரீஜியன் வந்து கொடுத்துருக்காங்க, அது எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இன்கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மெடுலா அப்ளங்கேட்டா கண்ட்ரோல் த கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸ். ஓகே, மெடுலா இன்வாலன்ட்ரி ஆர்கன் எல்லாமே பண்ணோம் கரெக்ட். லிம்பிக் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைபர் ட்ராக் தட் இன்டர்கனெக்ட் த டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் பிரைன் அண்ட் கண்ட்ரோல் த ரெஸ்பிரேஷன். லிம்பிக் சிஸ்டம் ரெஸ்பிரேஷனை பண்ணுமா, மெடுலா தானே ரெஸ்பிரேஷன் பண்ணும், அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா, ஹைப்போதலாமஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரிலீசிங் ஹார்மோன், ரெகுலேஷன் ஆஃப் டெம்பரேச்சர், ஹங்கர் அண்ட் thirst. ஓகே, ஹைப்போதலாமஸ் ரிலீசிங் ஹார்மோனும் ப்ரொடியூஸ் பண்ணும், இன்ஹிபிட்டரி ஹார்மோனையும் ப்ரொடியூஸ் பண்ணும், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து பண்ணும், அதே மாதிரி thirst பசி இதெல்லாமே தூண்டிவிடும். ஓகேவா, இதுவும் கரெக்டா தான் இருக்கு. கார்பஸ் கலோசம், ஸோ ரெண்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியரை கனெக்ட் பண்றது, லெஃப்ட் அண்ட் ரைட் செரிப்ரல் ஹெமிஸ்பியரை கனெக்ட் பண்ற பால்ட், இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப எது தப்பா இருக்கு, ஆப்ஷன் 2. Question number 173. Okay, incorrect statement. Transgenic animal are used for steady complex factor involved growth such as insulin like growth factor. ஓகேவா, டிரான்ஜெனிக் அனிமலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா growth factor, இப்போ இன்சுலின் சிந்தசிஸ் எடுத்து நான் டிரான்ஜெனிக் மைஸ்க்கு கொடுத்து அந்த இன்சுலின் வந்து எப்படி எனக்கு ஆக்ட் ஆகுது, இல்ல அந்த குரோத் ஃபேக்டரை நான் டிரான்ஜெனிக் மைஸ்ல என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, அதாவது மைஸ் கூட அனிமல்ல நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் ஆகும். கரெக்ட். டிரான்ஜெனிக் அனிமல் ஆர் ஸ்பெஷலி மேட் டு சர்வ் அஸ் அ மாடல் அனிமல். ஓகே, அனிமல் டிசீஸ்க்கு மட்டும்தான். ஸோ தட் நியூ ட்ரீட்மெண்ட் ஃபார் அ டிசீஸ் கேன் பி மேட் பாசிபிள். ஓகேவா, டிரான்ஜெனிக் அனிமல் டிசீஸ் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணிடலாம், கிரியேட் பண்ணிட்டு நான் ஏதாவது ஒரு மெடிசன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மெடிசனும் அந்த ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கறதுங்க செக் பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் கவ் ரோசி ப்ரொடியூஸ்ட் ஹியூமன் புரோட்டீன் என்ரிச்ட் மில்க் கண்டெய்னிங் ஹியூமன் ஆல்பா லாக் அல்புமின். இந்த இடத்துல தப்பு போடுவேன், லாக்டோ குளோபின் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன வரும், லாக் அல்புமின். ஓகேவா, லாக்ட் அல்புமின் தான் வந்துட்டு பண்ணும். ஓகேவா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Transgenic mice are being developed for a use testing safety of vaccine before the human use. ஓகேவா, டிரான்ஜெனிக் மைஸ் வந்துட்டு மாடிஃபை பண்ணிட்டு இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வேக்சின் அந்த இடத்துல சேஃப்டியா இருக்கா இல்ல ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மைஸ்ல ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மங்கி, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹியூமன் பீங்க்கு வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகேவா, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இங்க கேட்டிருக்காங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க, அப்ப ஆப்ஷன் 3. Question number 174. Read the following statement and choose the option with which have correct one. ஒன்லி. ஓகேவா, அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, த பாடி ஆஃப் ஆர்த்ரோபோடா ஜென்ரலி கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட், தொராக்ஸ், அப்டமன். ஓகேவா, ஆர்த்ரோபோடா பாடியை வந்து பார்த்தோன்னா 3ஆ பிரிக்கலாம், ஹெட், தொராக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அப்டமன் செக்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், நம்ம காக்ரோச் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஓகே, அடுத்து வந்து the members of phylum Platyhelminthes alimentary canal is complete.
with well developed muscular pharynx. ஓகேவா? பிளாட்டிஹெல்மின்தஸ்ல நமக்கு அலிமெண்ட்ரிக் கேனல் வந்து எப்படி இருக்கும்? சிங்கிள் ஓப்பனிங்கா தான் இருக்கும். அதாவது எனக்கு போத் ஆனஸ் அண்ட் மவுத் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். அதுவே ஆனஸாவும் ஆக்ட் ஆயிக்கும், அதுவே என்னவா ஆக்ட் ஆயிக்கும், மவுத் ஆக்ட் ஆயிக்கும். அப்போ அது இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. The body of mollusca is unsegmented. Okay, mollusca ஓட body unsegmented with distinct என்னென்னு பிரிக்கலாம்? head, muscular foot, visceral hump. ஓகேவா? மூணா பிரிக்கலாம். கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். In animal, neural system consists of paired ganglia connected by சாரி அனிலிட்ல வந்து சொல்லியிருக்காங்க. நியூரல் சிஸ்டம் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்? பேர்டு கேங்லியா வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். பை லேட்ரல் நர்வ் டு டபுள் சாலிட் என்னது? வென்ட்ரல் நர்வ் கார்டு தான் இருக்கும் அனிலிட்ல. டார்சல் நர்வ் கார்டு பிரசன்ட் ஆகி இருக்காது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ, டி, ஏவும் டியும். ஏவும் சியும் தான் வந்து பார்த்தோம்னா கரெக்ட். ஸோ ஏ அண்ட் சி ஒன்லி. Question number 175. Proteins are heteropolymer. Okay, proteins வந்து heteropolymer. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்லாம் சேர்ந்துதான் ஒரு புரோட்டீனை வந்து மேக் பண்ணுது. நமக்கு தெரியலையா? ஒரு புரோட்டீன் ஃபர்ஸ்ட் என்ன அமினோ ஆசிட்டை கோட் பண்ணோம் அப்படின்னா மெத்தியோனைனை கோட் பண்ணோம். அதுக்கப்புறம் வேலின் இந்த மாதிரி ஏதாவது அமினோ ஆசிட் வரும். இது ரெண்டுமே வந்துட்டு லிங்க் ஆகிறது தான். அப்போ இது ஒரே பாலிமரா? இல்ல, ஹெட்ரோ பாலிமர். ஓகேவா? So in the statement correct. The protein are made up of different type of amino acid linked together by phosphodiester bond. Phosphodiester bond வருமா? Peptide bond. ஓகேவா? பெப்டைட் பாண்ட்ல தான் லிங்க் ஆயிருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப அசன் கரெக்ட், ரீசன் தப்பு. அப்போ தேர்ட் ஆப்ஷன். Question number 167. Identify the wrong statement with reference to transport of oxygen. Oxygen transport வச்சு wrong statement வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் உனக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா, அதாவது ஆக்சி ஹீமோகுளோபினா உனக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா உனக்கு என்னென்ன கண்டிஷன் வேணும்? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 வந்து ஹையா இருக்கணும், மற்றது எல்லாமே லோவா இருக்கணும். அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், இது மூணுமே லோவா இருக்கணும். So இங்க வர ஆப்ஷன் partial pressure of O2 can interfere with binding with the hemoglobin. ஆக்சிஜன் வந்துட்டு எனக்கு ஹீமோகுளோபின் கூட பைண்ட் ஆகுறது இன்டர்ஃபை பண்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் இன்டர்ஃபை பண்ணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஹை ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் ஆல்வியோலை ஃபேவர் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோகுளோபின். ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் ஹையா இருந்துச்சு அப்படின்னா ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் வேணும்? நமக்கு லோ ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் தான் வேணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகேவா? லோ PO2 இன் ஆல்வியோலை ஃபேவர் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோகுளோபின். ஆமா, PO2 லெவல் எப்படி இருக்கணும்? லோவா இருக்கணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோகுளோபின் இஸ் மெயின்லி ரிலேட்டட் டு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, இது கூட பைண்ட் ஆகணும் அப்படின்னா மெயினா வந்து பார்ஷியல் பிரஷர் ஆக்சிஜன் ஹையா இருக்கணும். அப்போ இதுவும் கரெக்ட் தான். இங்க ராங் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2. Question number 177. Consider the following statement and choose the option which have all correct statement. ஓகேவா? எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரின் பை கன்வர்ஷன் ஆஃப் inactive fibrinogen in plasma by enzyme thrombin. ஓகேவா? ஃபைப்ரினோஜனை எனக்கு வந்து ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ற என்சைம் வந்து எது? த்ரோம்பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபைப்ரினோஜன் என்னவா கன்வெர்ட் ஆகணும்? ஃபைப்ரினா கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் வந்து என்ன அப்படின்னா த்ரோம்பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ த்ரோம்பின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இதுவும் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். So role of calcium ion in a clotting insignificant. So இது கன்வெர்ட் ஆகிறதுக்கு எனக்கு கிளாட்டிங் ஃபேக்டர் இது ஹெல்ப் பண்றது கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சொல்ல முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. த்ரோம்போசைட் ரிலீஸ் த சர்டைன் ஃபேக்டர் விச் ஆக்டிவேட் த மெக்கானிசம் ஆஃப் கோயாகுலேஷன். ஓகே, த்ரோம்போசைட் வந்து பார்த்தோம்னா த்ரோம்போபிளாஸ்டினை ரிலீஸ் பண்ணும். அந்த த்ரோம்போபிளாஸ்டின் வந்துட்டு த்ரோம்போகைனேஸ் ஆக்டிவேட் பண்ணும். த்ரோம்போகைனேஸ் வந்துட்டு இங்க எதை ஃபைப்ரின் ஆக்டிவேட் பண்ணும் இல்லையா? அப்போ
த்ரோம்பின் நோட்ஸ்ன்னு த்ரோம்பினா கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க த்ரோம்பின் வந்து இங்க ஆக்டிவேட் ஆகும். அப்போ இந்த இதுவும் வந்துட்டு கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து பிளட் எக்ஸிபிட் கோயாகுலேஷன் ஆர் கிளாட்டிங் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜூரி ஆர் ட்ராமா. ஓகேவா? இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படின்னா பிளட் வந்து என்னது இது பண்ணும் அப்படின்னா கொயாகுலேட்டன் ஆர் கிளாட்டிங் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணும், அதாவது ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு இன்வால்வ் ஆகும். கரெக்ட். இப்போ எது தப்பு? ஏ கரெக்ட், சியும் வந்து கரெக்ட், டியும் கரெக்ட். கரெக்ட் ஆப்ஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஏ, சி, டி. பி மட்டும் வராது. பியை எலிமினேட் பண்ண அப்படின்னா கூட உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும் இந்த இடத்துல. Question number 178. Assassin. The frog show camouflage property. ஓகேவா? ஃப்ராகுக்கு வந்து பார்த்தோன்னா கேமோஃபிளேஜ் வந்து இருக்கும், அதாவது மிமிக்ரி. அதோடைய என்வரான்மெண்ட்ல அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதோட கலரை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஃப்ராகுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? த கேமோஃபிளேஜ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ராக் ப்ரிவென்ட் தென் டியூரிங் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கண்டிஷன். இது வந்துட்டு ஜஸ்ட் அதை ஹைட் பண்றதுக்கு மட்டும்தான், ஒளிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கண்டிஷன்ல அது வந்து ஹைட் ஆகும் அப்படின்னா அது என்ன கண்டிஷன்? ஹைப்ரினேஷன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அசசன் கரெக்ட், ரீசன் வந்து தப்பு. அசசன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். Question number 179. Choose the incorrect option. ஓகேவா? இன்கரெக்ட் ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. The first non-cellular form of life could have originated 3 million years back. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான்-செல்லுலார் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா 3 million years back வந்து அரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான்-செல்லுலார் வந்துட்டு 3 millions. நல்லா பாரு, இந்த இடத்துல பில்லியன் வரணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். Flippers of penguin and dolphin are type of analogous organ. So analogous organ function மட்டும்தான் சேமா இருக்கும், ஸ்ட்ரக்சர் டிஃபர். அனலாக் ஆர்கனோட எக்ஸாம்பிள் தான். லைக்கன்ஸ் வந்துட்டு நேச்சுரல் பொல்யூஷன் இண்டிகேட்டர். பொல்யூஷன் இருக்க ஏரியால லைக்கன் க்ரோ ஆகாது, அப்போ பொல்யூட்டர் இண்டிகேட்டர் தான். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், அதாவது பை சான்ஸ் ஈவெண்ட் விச் ஆக்கர் த ஸ்மாலர் பாப்புலேஷன். ஸோ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்மாலர் பாப்புலேஷன் தான் நடக்கும், பை சான்ஸாக தான் நடக்கும். அப்போ இது வந்துட்டு கரெக்ட் தான். அப்போ இதுதான் இன்கரெக்ட். இங்க பாரு, மில்லியன் கொடுத்துருக்காங்க இல்லையா, பில்லியன் பதிலா. ஸோ இதுதான் இன்கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 180. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஃபாலோயிங். ஸோ இங்க இருந்துட்டு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. எண்டோநியூக்ளியஸ் இஸ் என்சைம் கேன் பிரேக் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஓகே, எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிறது பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை வந்து பிரேக் பண்ணும். ஓகேவா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். கரெக்ட். பியூரிஃபிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் காம்பவுண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஓகேவா? பியூரிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ல ஒரு காம்பனன்ட் தான். கரெக்ட். Single strand of nucleic acid tagged with radioactive molecule is called probe. ஓகேவா? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நியூக்ளிக் ஆசிட் எதர் டிஎன்ஏவா இருக்கலாம், இல்லைன்னா ஆர்என்ஏவா இருக்கலாம். இங்க நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லுவேன், ப்ரோபன் தான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? அடுத்து வந்து பாரு, ஈகோஆர்ஐ ப்ரொடியூஸ்டு பிளண்டின். ஈகோஆர்ஐ என்னது? எண்டோநியூக்ளியஸ். எண்டோநியூக்ளியஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டிக்கி எண்ட் தான் வந்து பார்த்தோம்னா காஸ் பண்ணும். அப்போ இங்க என்ன கொடுத்துருக்கான்? பிளண்டின் கொடுத்துருக்கான். இப்போ இந்த ஆப்ஷன் தப்பு, இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4th one. Thank you.